ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். நிஜமாவே ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு எபிசோட் நம்ம கண்ணு முன்னாடியே இன்னைக்கு அது நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மேபி சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருக்கலாம். பிகாஸ் விஜய் ஏன் வீட்டோட மாப்பிள்ளையாக வரணும், ஏன் இந்த மாதிரிலாம் டீம் பண்ணுறாங்கன்னு. பட் ஒரு விஷயம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். டீம் வந்து வீக்கா ரீயூனியனே இப்போ இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாருடைய ரெக்வஸ்ட்டும் கன்சிடர் பண்ணி ஸ்டோரி லைனில் சேஞ்ச் கொண்டு வந்து வீக்காவுடைய ரீயூனியனை இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சாரதா அம்மாவை மீறி எனக்கு விஜய் தான் முக்கியம் அப்படின்னு காவேரி போனோம்னு சொல்லி விஜய் வந்து நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ என்கிட்ட பணக்காரன்ற அந்தஸ்து கிடையாது. அவங்க என்னை நல்லா வளர்த்துருக்காங்க, எனக்கு நல்ல படிப்பை கொடுத்துருக்காங்க. அதுக்கு கிஃப்டா அந்த சொத்தெல்லாம் அவங்ககிட்டயே இருக்கட்டும், இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, இன்னும் காவேரி இப்பயும் நீ உங்க அம்மாவோடைய டெசிஷன் தான் முக்கியம்னு இருப்பல்ல, வா நான் உன்னை நல்லபடியாக வச்சு பார்த்துப்பேன்னு சொல்லும் போது அவங்க காவேரி வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காம எனக்கு நீங்கள் தான் முக்கியம் விஜய் அப்படின்னு சொல்லி, சாரிம்மா உங்கள் சத்தியத்தை மீறிட்டேன் அப்படின்னு சொல்லி விஜயோடைய கையை பிடிக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு பார்க்கறதுக்கு. உண்மையாகவே நேற்று எபிசோடும் சரி இன்னைக்கு எபிசோடும் சரி ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக ரொம்ப சீக்கிரம் போன மாதிரியும் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஃபைனலி சாரதாம்மா என்னை மனசாட்சியே இல்லாதவன் நினச்சிக்கிட்டேன். இல்லை காவேரி நீ கூட என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி, நீங்கள் வாங்க தம்பி உள்ள அப்படின்னு சொல்லி மனசார அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரே ஒரு குட்டி வருத்தம், பக்கத்து போர்ஷனில் நீங்கள் போய் இருந்துருங்க அப்படின்னு அவங்களே சொல்லியிருந்தா இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். பட் எனிவேஸ் இப்போதைக்கு விஜய் வந்து இங்கே தான் இருக்காங்க. அண்ட் விஜயை காவேரிக்கு ஒரு குட்டி ஹக் பண்ணி வார்மாக வெல்கம் பண்ணாங்க. உள்ள போயிட்டு 2 பேர் மட்டும் ஒரு ரூம். அங்கே வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் எந்த ஒரு பயமும் இல்லாமல் 2 பேரும் சந்தோஷமாக ஒரு 2 நிமிஷம் வந்து இன்னைக்கு பேசுகிற அந்த கான்வர்சேஷன் அழகாக இருந்துச்சு. அப்பயே ஒரு குட்டி பதற்றம் காவேரிக்கு, நீங்கள் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்துட்டீங்க, இனிமேல் உங்களை நல்லா பார்த்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு பதற்றம்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல தாத்தாவை பற்றி காவேரி யோசிச்சாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் தாத்தாவை நீங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி, இருந்தாலும் விஜய் வந்து நம்ம ஹாப்பியாக இருந்தாலே தாத்தா வந்து ஹாப்பி தான், சந்தோஷமாயிடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பாட்டியோடைய கேரக்டருமே வந்து இதே மாதிரி இல்லையே, பசுபதியை வச்சு தான் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு காவேரி வந்து பெருந்தன்மையாக தான் பேசுகிறாங்க. பட் ஃபைனலி விஜய் வந்து நீ ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணாதம்மா, பண்ணாலே எனக்கு பதற்றமாக இருக்குது, அதை விட நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப பதற்றமாக இருக்குது. ஸோ ஹாப்பியாக இதே மாதிரியே இருங்க எப்போவுமே அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ காவேரி வாயாலே நம்ம தண்ணி கொடுத்துரும் போயிடலாமா அப்படின்னு கேட்கும்போது போயிடுங்க நம்ம நினைக்கும் போது விஜய் வந்து நோ தண்ணி கொடுத்துரும் அப்படின்னு அவர் வாயாலே சொல்ல வச்சுட்டாங்க. ஸோ இனிமேல் விஜய் வந்து இங்கே தான் இருக்க போகிறாங்க. விஜய் அண்ட் காவேரி இங்கே தான் இருக்க போகிறாங்க. அண்ட் கண்டிப்பாக நிறைய பேர் பயப்படுற மாதிரி அப்பளம் பிஸ்னஸ் எல்லாம் நம்ம வீக்கா வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ வேறு ஏதாவது கன்ஃபார்மாக பண்ணி ஒரு நல்ல ரேஞ்சுக்கு வரணும், ஏதாச்சும் புதுசாக கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் ஃபீல் இருக்குது. ஸோ பார்ப்போம், ஒரு சில நியூ என்ட்ரிஸ் எல்லாம் களமிறக்குனா நல்லாயிருக்கும். நேற்று வந்து நம்ம எல்லாரையும் அழ வச்சாங்க எபிசோட்ல. இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி மைண்ட் அப்படியே ஃப்ரீ ஆன மாதிரி, ரிலாக்ஸ் ஆன மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் எனிவேஸ் ஒரு குட் எபிசோட். கண்டிப்பா அப்கமிங்லயும் நல்ல நல்ல தரமான கண்டென்ட் எல்லாம் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் பத்தின உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.